பண ரீதியாக மட்டுமே இந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படுதா? நீங்க நிறைய கவுன்சிலிங் பார்த்துருக்கீங்க. பண ரீதியாக மட்டும் திருமணங்கள் நிச்சயிக்கப்படுது. இரு உள்ளங்கள் ஒத்து போகுதா? இல்ல, மன ரீதியான்றது ரெண்டாவது சார். பண ரீதியா, புகழ் ரீதியா, சமுதாய அந்தஸ்து ரீதியா, இன்னாருக்கு இன்னார்னு சொன்னா பப்ளிக்ல ஒரு நல்ல கௌரவம் இருக்கும் அப்படின்ற ரீதியா இப்படித்தான் முதல்ல தீர்மானிக்கப்படுது. எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்து அந்த குடும்பத்துல இருக்கிற பையன், இப்ப நான் ஒரு உங்க 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 இந்த சேனல் மூலியமா ஒரு ஒரு விஷயத்த வைக்கிறேன் சார். இந்த குடும்பத்துல இருக்கிற பையன் சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரு அப்படின்னு எத்தனை பேர் கேட்கிறோம். சொசைட்டில இருந்து எவ்வளவு பணத்தை எடுத்திருக்காரு, எப்படி வீடு கட்டியிருக்காரு, எப்படி கார் வாங்கியிருக்காரு, இப்படித்தானே யோசிக்கிறோம். இந்த பையன் சொசைட்டிக்கு என்ன திருப்பி கொடுத்திருக்காருன்னு என்ன இது? அவர் 4 தடவை ரத்த தானம் பண்ணவரா? 10 குழந்தைங்களை அவர் இதுவரை படிக்க வச்சிருக்காரா? தன்னுடைய உடலை தானமா எழுதி கொடுத்துருக்காரு? என்ன பேசியிருக்கோம்? இந்த மாதிரி ஒரு பார்வையே நமக்கு கிடையாது. நமக்கு எல்லாமே யாரு அதிகம் சேர்க்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள். அவர்களோட என் பொண்ணு இருக்கான்னு சொல்றதுல நமக்கு ஒரு தனி கௌரவம். இப்ப நான் ரிவர்ஸ்ல கேட்கிறேன். இந்த பெண் சிறப்பா அங்க போய் பிரச்சனையெல்லாம் அனுசரிச்சு வாழுதுன்னு வச்சுக்குவோம். இந்த பெண் உயிரோட இருக்கு, வாழுது. இந்த அப்பா என்ன பேசிட்டு இருந்திருப்பாரு? சரியா எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அவரோட சூழல்ல உங்களை இருத்தி சொல்லி பாருங்க, என்ன பேசியிருப்பாரு. குடும்பம் நல்ல இடமா கொடுத்தா பெருமையா பேசியிருப்பாரு. நான் வந்து பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிப்போன்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான் பேசுவேன். அப்ப அதுதான் பிரச்சனை. பிரச்சனை வந்து ஜுவல்லரி, நகை வாங்குறது, போறது, அது இன்னொரு பக்கம் நான் கேட்கிறேன். இவ்வளவு படிச்சு, இவ்வளவு வேலைகளுக்கு போய், இவ்வளவு அறிவு பெற்ற ஒரு சமூகம் இன்னமும் பெண் வீட்டுல பணம் வாங்குறது பிச்சைக்கு ஈடுன்னு ஏன் யோசிக்கல? அது ஒரு பிச்சைக்கு ஈடு இல்லையா? பெண்ணையே வாங்குறாங்க, நீங்க வேற பெண் வீட்டுல பணத்தை வாங்குறீங்க. இல்ல, ₹1 நாம இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்குறதுன்னு இப்ப நான் தெரியாம கேட்கிறேன். நான் தெரியாம தான் இந்த வார்த்தையை வைக்கிறேன். அந்த சம்பந்தப்பட்டவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க. நான் பில்லு கொடுக்குறேன்னு சொன்னா அவரு சரின்றுவாரா? நான் பில்லு கொடுக்குறேன்னு நான் சொல்ல, யாரோ ஒருத்தர் போறவர், ஐயோ நீ சாப்பிட்டதுக்கு நான் பில்லு கொடுக்குறேன்னா சரின்றுவாரா? ₹150 பில்லு கொடுக்கறதுக்கு ஒத்துக்க முடியல. எப்படி இவ்வளவு வாங்கணும்ன்ற மனநிலை எங்க இருந்து வருது? ஆண் உயர்வு, பெண் தாழ்வு, நகையை கொடுத்து ஈடு கட்டுறோன்ற மனநிலை உள்ள வர இந்த சமூகம் பல கொலைகள், பல தற்கொலைகள், பல இந்த மாதிரியான திருமணத்துக்கு பிறகு நடக்கிற அநியாயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும்.